ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற வீரருக்கு வெறும் மெடல் மட்டுமா வழங்கப்படுதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ இந்த வீடியோவில் ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற ஒரு வீரருக்கு என்னென்ன வழங்கப்படுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது ஒலிம்பிக் டிப்ளோமா. ஒலிம்பிக் டிப்ளோமான்ற ஒரு அதிகாரப்பூர்வ சான்றிதழ் ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வழங்கப்படுது. இது அவர்களுடைய வாழ்நாள் சாதனையாக கருதப்படுது. முக்கியமான விஷயம், இந்த ஒலிம்பிக் டிப்ளோமான்ற அதிகாரப்பூர்வ சான்றிதழ் ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற முதல் 3 வீரர்களுக்கும் இல்லை, ஒலிம்பிக்கில் முதல் 8 இடங்களுக்குள்ள வந்த அனைத்து வீரர்களுக்கும் இந்த ஒலிம்பிக் டிப்ளோமான்ற அதிகாரப்பூர்வ சான்றிதழ் வழங்கப்படுது. அடுத்தது ஒலிவ் மரக்கிளைகளான மலர்ச்செண்டு. ஒரு மலர்ச்செண்டு வழங்குவாங்க. அந்த மலர்ச்செண்டு ஒலிவ் மரக்கிளைகளால் இருக்கும். அந்த ஒலிவ் மரக்கிளைகளாலான மலர்ச்செண்டும் வழங்கப்படுது. அடுத்ததா நினைவு பரிசுகள். ஒவ்வொரு வீரருக்கும் வெற்றி பெற்ற ஒவ்வொரு வீரருக்கும் அந்த ஒலிம்பிக் கமிட்டி சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கப்படும். அந்த போட்டி தொடருடைய நினைவு சின்னம் பொறித்த ஒரு நினைவு பரிசு ஒன்று அவர்களுக்கு வழங்கப்படும். இதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால் பதக்கங்கள். தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கல பதக்கம் என்று சொல்லி வழங்கப்படுது. இதில் மிக முக்கியமானது அந்த தங்கப்பதக்கம் வழங்குறாங்க தானே, அந்த தங்கப்பதக்கம் முழுவதுமே தங்கம் கிடையாது. அது ஒரு வெள்ளிப்பதக்கம். அந்த வெள்ளிப்பதக்கத்துக்கு மேலே 6 கிராம் தங்கம் பூசப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்ததா பணப்பரிசுகள். ஒலிம்பிக் கமிட்டி எந்த ஒரு வீரருக்கும் நேரடியாக பணப்பரிசுகளை வழங்குறது கிடையாது. மாறாக அந்த வீரர்களுடைய சொந்த நாட்டு அரசாங்கம், விளையாட்டு அமைப்புகள் அவர்களுக்கு ஏராளமான பணப்பரிசுகளை வழங்குது. இதில் ஒவ்வொரு நாட்டு அரசாங்கங்களும் ஒரு சில ஒலிம்பிக் வீரர்களுக்கு நிலத்தை வழங்குது, வீடுகளை வழங்குது, சொத்துக்களை வழங்குது. இது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியங்களை வழங்குது. சில நாட்டு அரசாங்கங்கள் சில ஒலிம்பிக் வீரர்களுக்கு, வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அரசாங்க வேலைகளை கூட வழங்குது.